வாங்கின காய் கூட அந்த காய் தாம்மா. இந்த சைடு போல அங்கிட்ட எல்லாம் கொடிய காய் இல்லை. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துடலாம்ப்பா. எடுப்போம் பையா ஒன்றா எடுப்போம். சொல்லிட்டு போயிட்டு மாதிரி ஒன்று போயிட்டு வரணும். கொஞ்சம் எடுத்தாலும் போதுமாடா. ஒரு வட்டனே பார்க்க ஃபுல்லாக எடுக்கலாமா? கீழே வரைக்குமா? ரெண்டு அங்கிட்டு கீழே இருந்து 2 நேரம் வச்சு இந்த புளிக்குழந்தை கரையை இந்த அளவுக்கு சுத்தமாக இருந்தது. உனக்கு திருச்சி ஆகிடுச்சு. அதெல்லாம் காய் எடுப்பேன். இது நான் 3 நாள் எடுப்பேன். 4 நாள் எடுப்பேன். வரணும். நான் ஒரு நாள் விட்டு 4 தண்ணி வாசணும். கொஞ்சம் வாடகை செடி அப்படியெல்லாம் விட எதாப்பா வருவாங்க. அடுத்த பிஸ்கட் காப்பி சாப்பிட்டு போகிறாங்க. 2 வாட்டி ஒரு சந்தோஷத்தில் கொடுத்துருவா. பாவம் வீட்டுக்கிட்ட தண்ணி அடுப்பு இல்லை. போட முடியாது. இவங்க நம்பிலாம் மோட்டார் போட முடியாது. இப்போ போய் இழுத்து கட்ட போகிறாங்களா கம்பியை? அதே மோட்டார் போட முடியாது. போய் பேசுகிறாங்க வேறு. அவன் ஆன கணக்கப்படுத்தி வைப்பேன்றாங்க. வேல் குடிக்காது வேட்டேன். இதுக்குள்ளே போயிட்டு அடர்த்தியா இல்லை கொஞ்சம் எடுத்தாலும் அதே விழுக போகுது. ஆடு பூரா எடுத்துமே எடுத்துட்டு பீமா போட்டு உசுறு உண்டாக்கி விடுங்கடா தம்பி. ரொம்ப செலவு குறைஞ்சாலும் பரவாயில்ல. இந்த மூளை இருக்கு ஒரு காய். அடுத்த வாரத்துக்கிட்ட இங்கிட்டு காய் வரும். காய் கொஞ்சம் என்ன பண்ணுறது? அப்போ எடுக்கணும். அப்போ காசு ஞாயிற்றுக்கிழமை காய் எடுத்துருவோம்ப்பா. 5 கிலோ 6 கிலோ தம்பிக்கு ஊருக்கு போய் நினைக்கிறேன். எந்த தோட்டம் எப்படி பண்ணா நம்மளே தான் கேள்வி கேட்குறது.
ஆமாக்கா. எப்படி பேசணும்னு பேசுகிறா பேசுது. களவட்ட போய் விளாசமாக இருக்கிறது இல்லையோ. நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. வாழை பெருவாழை ஏற்றுறாங்க. மிளகு மரத்தோடு ஆப்பிள் மாதம் எடுக்கிறியா? வந்தெல்லாம் ஊர்லேருந்து வந்த சந்தோஷமாக பார்ப்பாங்கடே. ஆனால் எல்லாத்துக்குமே கிடைக்கும். பழமாக இருக்கிறது இல்லையே. இங்கேருந்து எடுத்துக்கிறியா? இருந்து வச்சுது. பழமாக இருக்கிற மேலே எடுக்கணும். இந்த பழத்தை எடு. இதே மிளகு செடின்னு சொல்லவா? இதே ஒரு செடி. எடுக்கிறியா? எடுக்கிறியா? நல்லது.
போடுறதுலாம் இருக்கணும். இங்கே இருக்கா கூப்பிட்டேன். வேலைக்கு போயிட்டு வேலை விட்டு வந்த நேரம் எடுத்தேன். இங்கே நீ சுற்றி எடுக்கிறேன்டா, அவங்க இதெல்லாம் தெரிய போதாடா. அவங்களுக்கு தான் செல்லில் சொத்துறாரு. இதில் ஒரு மழை கொஞ்சிக்கா. தனியாக சொல்லலாம். தெரிய மாட்டேது. நான் பேசுனதில் அங்கே இருக்காங்க. அவகோடா எல்லாம் போச்சு. அவகோடா மரம் வீட்டுக்கு போய் எடுத்தீங்கடா. டீ போட்டுக்கிட்டேன். ஆமாம், டீ போட்டு குடிக்கணும். அப்புறம் நான் போட்டு போகுது. அங்கே காய இல்லை. சின்ன சின்ன பீஸு தெரியுது. மொத்தம் 20-25 இருந்தால் 20-25 வரும். மரத்து மாறுது. நேற்று அந்த சவுச்சை மூடல எடுத்துருக்கலாம்டா வைக்கும்போது. நீ நான் அவனை கூப்பிட்டேல அது கட்டுறதுக்கு 2 இடத்துலயே எடுத்து வச்சிட்டேன். இந்த இதில் நல்லா காய் பார்த்தேன். நல்லா இதில் மாடு கொடுங்க காய் விழுது. 2 சாக்கு நிறச்சி எப்பயுமே இந்த இடத்துல காய் விழுதுமா. உரம் போட்டோமா மறுபடியும் இந்த ஏழு விடாமல் கொண்டு வரணும். இன்னும் உரம் போட்டுருவோம். முதுகு வழியெலாம் போயிடுச்சு. நேற்றெல்லாம் போட விட்டுருந்தா கஷ்டம்.
2 நாள் விட்டு அப்புறம் மேயணும். நாளைக்கு ஒரு நாள் கூட விட்டுருந்தோம். நாளை கழிச்சு நம்ம வீட்டில் தண்ணி பாய்ச்சி கரண்ட் வேணுமே. கரண்ட் வந்தால் தான் போட முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆள் வீட்டில் ஃபஸ்ட்டு கரண்ட் இல்லாமல் தண்ணி போடணும்னு பேசாதுமா. அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் இந்த வாரம் ஆத்தோட்டம் நிறையா இருக்குது. ஆளை பிடிச்சி கூட நின்று அடிச்சு குட்டி காண்டினா நம்ம கலையும். இந்த பேரை நிமித்திட்டெல்லாம் என்னடா பேடு என்னடா செய்ய போகிறோம் பயந்து வைக்கணும். எப்படி காய் எடுக்க போகிறாங்க, என்ன சவி எடுக்க போகிறாங்க. இந்த இதில் குழி நெருக்கல்லம்மா, அடர்த்தி எட்ட போட்டாங்கம்மா. நீங்கள் சொல்லலையா? பீன் செடிக்குள்ளடா, பீன் செடிக்குள்ள அவே நெட்டாக போடுங்கடான்னு. ஒரு பிள்ளைகளை காட்டு பாருங்க பிள்ளைங்க. இதுக்கு விதைக்காயெல்லாம் எங்கே வாங்குவீங்க? டீட்டெயிலாக சொல்லுங்க. ஊட்டியில் போய் வாங்குவேன். ஊட்டியில் காய் 15 ரூபா. 2000 காய். 2000 காய் வாங்கி 600 குழி போட்டிருக்கேன். இதுக்கு உரம்லாம்? உரமெல்லாம் ஒரு குழிக்கு 3 காய் 4 காய் நடுவோம். உரம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே வருவேன். மேலே ஈல்டு காப்புக்கு வர்றப்ப கொஞ்சம் கூடுதலாக போடுவேன் உரம். இதை கொண்டு வந்து சேர்த்து நட்டு கொண்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு பெரிய கஷ்டம். ஊட்டிக்கு போய் 3 நாள் தங்கி அந்த காயை 20 நாள் 3 நாள் கழித்து 20 சிப்பத்தை கொண்டு வந்து காட்டுக்குள்ள நடுறப்ப அங்கே அளந்து 10 அடிக்கு ஒரு குழி 10 அடிக்கு ஒரு குழி போடுவேன். போட்டு 3 காயாக நட்டுக்கிட்டு வந்து அப்படியே ஒரு வாரத்தில் தலைய ஆரம்பிக்கும். அப்படியே நூலை கட்டி விட்டு பந்தலுக்கு ஏற்றி விடுவேன். எவ்வளோ நாளில் காய் காய்க்க ஆரம்பிக்கும்? காய்க்கிறதுக்கு வந்து ஒரு 85 நாள் 90 நாள் ஆகும் காய்க்கிறதுக்கு. 70லேருந்து 80 நாள் காய்ச்சிக்கிட்டே இருக்கேன், எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் விலை வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு கிலோவே 2 ரூபா 3 ரூபா 4 ரூபாய்க்கு விற்கும். அதிகமாக விற்றா எவ்வளோ விற்கும்? அதிகமாக விற்றா 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு. ஆனால் அதிகம் அது 5 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 7 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த விலை கிடைக்கும். வருஷம் இதை நட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா செலவுக்கும் அதுக்கும் சரியாக தான் இருக்குது. அப்படின்னா அதிகமான லாபம்லாம் இப்போ பார்க்க முடியல. விவசாயிகள் ரொம்ப சிரமந்தேன் விவசாயிகளுக்கு. நாங்கள் இந்த காய் எடுத்து மதுரைக்கு அனுப்புவோம். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அந்த காய் எடுப்பீங்க சொல்லுங்கப்பா? 8 நாளைக்கு ஒரு தடவை காய் எடுப்போம். காய் ஈல்டு வந்தோடனே 8 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்படி இருந்தால் முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைச்சாக்கு விலை போகாது. அதனால் முளைக்காததுக்கு முன்னாடியே நாங்கள் காய் எடுத்து 60 கிலோ 65 கிலோ சிப்பமாக போட்டு மதுரைக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். எங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சிரமந்தேன். விலை எல்லாம் ஒன்றும் இல்லை. பேரம்பேத்திகளுக்கெல்லாம் 10 ரூபா சம்பாதிக்கணும். இந்த வயசுலேயும் நாங்கள் விடாமல் உழைச்சி தண்ணி பாய்ச்சறதெல்லாம் ரொம்ப கடுமையான வேலை. ஆற்றுல தண்ணி எடுத்து ஓசு மூலியமாக கொண்டு வந்து ஒவ்வொரு குழியாக நற்றி பாய்ச்சினோம்னா பேத்திகளுக்குத்தான் நாங்கள் ரொம்ப பாடுபட்டுருக்கோம். காஞ்சனா தேவி என்னப்பா பேச போகிறீங்க சொல்லு. இதில் காட்டு மாட்டு காவல்லாம் பார்க்குறது ரொம்ப கடுமையான இருக்குங்க. நைட்டு பகலாக தூங்காமல் இருந்தால் தான், இல்லாட்டி காட்டு மாடு உள்ளே வந்து ஒரே நாள் 10 மாடு 15 மாடு வந்து அழிச்சு விடும். இப்படி பல பிரச்சனை பல தொந்தரவுகளை நாங்கள் இந்த விவசாயம் பண்ணி ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த காயை உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம். சந்தை மார்க்கெட்டில் விலை இல்லாமல் ஒவ்வொரு நேரம் 5 ரூபா 4 ரூபா 3 ரூபாய்க்கு விற்குங்க. இதெல்லாம் சிரமம் தான், ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் எதாவது சொல்லுங்கம்மா. ஒன்றும் சொல்லடா. என்ன சொல்லணும்? நான் சொன்னால் என் பேத்திகளை பற்றி சொல்லுவேன். எனக்கு பேத்தி 5 பேத்தி ஒரு பேரன். அவங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம். அவ்வளோதான். அவங்களுக்கு தான் விவசாயம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் யார்? இப்போ நாங்கள்லாம் இல்லையா? நீங்கள் என் பிள்ளைங்க. 5 பேத்தி ஒரு பேரன். எனக்கு 5 பேத்தி ஒரு பேரன்.
வீட்டில் கூட பண்ண முடியுங்க. கூட அதல்லவா ஒரு வாரத்தோட நம்ம நாட்டுக்கு நம்ம வாங்குறது போகிறோம் தெரியாம அப்போ எந்த பக்கம் வீடு வரும் அந்த காலத்துக்கு விட்டுட்டான்ட்டோம்ல அதனால கொங்கு மேலே இருக்கிறாங்க வீட்டு மேலே வீட்டாக வந்து அது 2-3 ஆள் இருக்கு என்ன ஆச்சு எது ஆள் கூப்பிடுங்க நாட்டு ஐநூறு நம்ம பேர் பேசுங்க அங்கே போய் இதுவரை என்ன அங்கே இருக்கேன்